ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்வேன்ற நம்பிக்கையோடு தானே என் கைகளை தொட்டாய். நிச்சயமா நாளை விடிய போகிற விடியல்லையே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உனக்கான விடிவு காலத்தையும் நான் உருவாக்கிறேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு கூடிய வாழ்க்கை தான் லட்சியத்தை நிறைவேற்றுங்கிறது உனக்கு தெரியும் தானே. எப்போதுமே என்ன செஞ்சாலும் எல்லாமே நன்மையாக முடியும்னு நம்பிக்கையோடு இரு. எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் நீ நினைக்கும்போது நீ நினச்சதை விட உனக்கு தேவையான உதவிகளையும் உனக்கான நன்மைகளையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு கொடுத்துடுவேன். உன்னை பற்றி யார் குறை சொன்னாலும் யார் விமர்சனம் சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லு. ஏன்னா அவங்க வேலையை விட்டுட்டு உன் மேலே கவனம் வச்சு நீ செய்கிறது தப்புன்னு உன் குறைய கண்டுபிடிச்சதற்காக நன்றி சொல்லித்தானே ஆகணும். உண்மையாகவே அவங்க சொன்ன குறை உன்கிட்ட இருக்குது, நீ தப்பு செய்கிறன்னு தெரிஞ்சா அதை திருத்திக்கிறதுக்கும் மாற்றிக்கிறதுக்கும் முயற்சி செய். இந்த வராகியம்மா என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் வலியையும் வேதனைகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்த உன் வாழ்க்கையில் இப்போது மிகப்பெரிய அற்புதத்தை நடத்த போகிறேன். நீ தொடர்ந்து முயற்சிகள் மட்டும் செஞ்சால் போதும். இந்த வராகியம்மா உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் தோழியாகவும் நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் உன்னை வழி நடத்துவேன். உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்த போகிறது இந்த வராகியம்மாவாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் மன வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு மறைஞ்சு உன் வாழ்க்கையில் இப்போது நீ ஜெயிக்க போகிற. நீ நினைக்கிற எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே. சங்கடப்படாமல் சந்தோஷத்தை ஆள தயாராகு. இந்த வராகியம்மா எங்கும் எப்போதும் எல்லா இடங்கள்லையும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் ஒரு தாயாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ எப்போவுமே விட்டு கொடுத்து போகிறதால எந்த விஷயத்திலும் கெட்டு போயிட மாட்ட. ஆனால் நீ ரொம்ப விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலும் அப்புறம் உனக்கும் மனசு இருக்குது, உனக்கும் ஆசைகள் இருக்குது, உனக்கும் உணர்வுகள் இருக்குது, உனக்கும் விருப்பங்கள் இருக்குன்றதையே இந்த உலகம் மறந்துடுவாங்க. அதனால் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போகிறதும் கூட ஒரு அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது நமக்கு கிடைக்கணும், அவங்கள போலவே நமக்கும் எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படாமல் நடக்கிறத ஏற்றுக்கோ. எனக்கு என் பிள்ளையான நீ நல்லா வாழணுங்கிறது தான் ஆசை. உன்னையும் உயர்த்தி சிறப்பித்து வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் நீ பார்த்து ஆசைப்படுறியே அவங்களுடைய கர்மா வேற, உன்னுடைய கர்மா வேற. அவங்களுடைய நிலைமை வேற, அவங்களுடைய சூழ்நிலை வேற, அவங்களுடைய கஷ்டமும் வேற. உன்னுடைய நிலைமையும் சூழ்நிலையும் உன்னுடைய கஷ்டமும் பிரச்சனைகளும் வேறாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஆனால் இப்போது உனக்கு இருக்கும் எந்த கஷ்டமும் நிலையாக நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் உன்னை காப்பாற்றத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. பண வரவு இல்லாமல் பண கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் நிம்மதியிலிருந்து நீ வாழ்கிறத பார்த்து வருத்தப்பட்டு தான் உனக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோட உன்னை தேடி வந்து என் கைகளை தொட சொன்னேன். இனிமே நீ சாப்பிட்றதுக்கு நல்ல உணவும் தங்குவதற்கு சுகமான சௌகரியமான சொந்த வீட்டு கனவும் நிறைவேறி உன் உடலும் நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியாக நீ வாழும்படி இந்த வராகியம்மா வழிகாட்ட போகிறேன். உன் கஷ்டங்களை குறைப்பதற்கு தேவையான பணத்தை ஏதாவது ஒரு வழியில் நேர்மையாக நியாயமாக உன் கைகளுக்கு கிடைக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. இனிமே உன் கர்மாக்களும் கர்ம வினைகளும் தானாகவே சரியாகிடும். எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக செய்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது. இப்போதே உன்னுடைய சூழ்நிலையை கண்டிப்பாக நான் மாற்றி காட்டுவேன். இனி எல்லாமே நல்லபடியாக
நீ நினச்சது போலவே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த விஷயத்தில் உனக்கானது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உனக்கு கிடைக்க வேண்டிய பணமும் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமும் சொத்து சுகமும் உன் கைகளில் வந்து சேருவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் வாழுவதற்கு ஏற்ற எல்லா திட்டங்களையும் நான் செயல்படுத்த போகிறேன். இந்த முறை நீ செய்த முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் நிச்சயமாக வெற்றி பெறப்போகுது. உன் மனசுக்குள்ள நீ எதை நினச்சி கவலைப்படுற, எதை நினச்சி பயப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் உன் கூட இருக்கும்போது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஆற்றலும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. இன்னும் எல்லாத்தையும் சமாளிக்கிற சக்தியையும் திறமையையும் ஆற்றலையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா என்னுடைய கைகளை தொட சொன்னேன். நீ நீண்ட நாட்களாக என்கிட்ட கேட்டு உனக்கு அது கிடைக்காம தடையும் தடங்கல்களுமாக இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ சரி செய்ய போகிறேன். இனிமே எந்த எதிர்மறை எண்ணங்களும் உனக்கு வேண்டாம். பக்குவப்பட்ட மனசோட எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரான பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்லமே. எல்லா விஷயங்கள்லையும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கும்போது உன் லட்சியத்தை நீ அடைந்தே தீருவாய். உன் இலக்குகளிலும் குறிக்கோளிலும் நீ உறுதியாக இருந்தால் மட்டும் போதும். உன் சிந்தனைகளை சிதறவிடாம உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதல்ல தூக்கி எறி. அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு யோசித்து பயப்படுறதையும் கவலைப்படுறதையும் முதல்ல நிறுத்து. ஏன்னா இந்த வராகி அம்மா என்ன மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போது தீர்த்து வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நீ காத்திருந்தா நீ நினச்சது அனைத்துமே வரிசையாக உனக்கு நடக்கும் என் செல்லமே. இப்போதைய இந்த நாள் விடியலானது நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்க போகுது. உன் மனக்கவலைகளை எல்லாம் விட்டுட்டு என்னை நம்பி வந்தீனா உன்னை காப்பாற்ற நான் வருவேன். இந்த நாள் இரவு பொழுது முடியும் போது உன் கனவுல காட்சி கொடுத்து உனக்கான ஒரு முக்கியமான மனசில் போட்டு யோசித்து குழம்பிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்துக்கும் நான் முடிவு சொல்கிறேன் என் செல்லமே. நீ என்னை பார்க்கணும்னு நினச்சினா உறுதியான மனசோட இருக்கணும். உறுதியான மனசோட ஆழமார்ந்த திடகாத்திரமான நம்பிக்கையோட நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களோடு நீ இருக்கும்போது நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன். உனக்கு சேவை செய்யணும்னு நான் முடிவெடுத்த பிறகு நான் எப்படி உன்னை பார்க்க வராமல் இருப்பேன்? இந்த நிமிஷம் நீ என்னை தேடிக்கிட்டு இருந்ததால தான் உன் எண்ணத்தில் நீ நினச்ச விஷயங்களை நடத்தி கொடுக்கணும்னு நிழலாகவே உன் கூட இருக்கணும்னு முடிவெடுத்து என் கைகளை உன்னை தொட சொன்னேன். இனிமே உன் கையை நான் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீ நினச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். என்ன கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய வாழ்பவர்கள் யாருமே ஒருபோதும் அனாதையாக இருக்க விட்டுட மாட்டேன். என்னை நம்பி வணங்குபவர் வாழ்க்கையில் அவங்களுக்கு முன்பும் பின்பும் வலதுபுறமும் இடதுபுறமும் சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலியாக கவசமாக இந்த வராகி அம்மா துணையாக வந்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்படிதான் இப்பொழுது உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன். சில சமயங்களில் நீ ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது நடக்காமல் போகும்போது நீ ஏமாந்து போகும்போது அது உனக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் நடக்காமல் நீ ஏமாற்றம் அடையினா அது உனக்கு சரிவராத விஷயங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அதை நம்பி போகக்கூடாது. அதை நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கணும். அதை விட்டுட்டு நான் சொல்கிறத தாண்டி நான் செய்கிறத தாண்டி இல்லை நான் நினச்சது நடந்தே ஆகணும், நான் நினச்சதை அடைந்தே தீருவேன்னு நீ ஏமாற தயாராக இருந்தினா அப்புறமா உன்னை காப்பாற்ற யாராலுமே முடியாமல் போயிடுமேன்னு செல்லமே. ஏன்னா இந்த வராகி அம்மா எல்லா நல்லதையும் உன் கைகளில் கொடுத்து நல்லது இல்லாத கெட்ட விஷயங்களை தான் உன் வாழ்க்கையில் விலக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆனால் அதை புரிஞ்சுக்காம, இல்லை நான் நினச்சது எனக்கு வேணும், எவ்வளவு தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நீ ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணுன்ற முடிவோட நான் கொடுக்க தவறுவதை, நான் கொடுக்க வேணாம்னு முடிவெடுத்ததை அடைஞ்சே ஆகணும்னு தேடி போகாத. உன் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உன்னை மனசை குழப்பி விட்டு உன்னை தவறான வழியில் வழி நடத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, எதிர்மறை எண்ணங்களான பயமோ கோபமோ ஆசையோ கவலையோ ஏமாற்றமோ வரும்போது அதை அப்படியே ஓரமாக தூக்கி போட்டு அதை மறந்துடு. உன் மனசில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத வரைக்கும் உனக்கு எல்லாமே நல்லதாகவும் சரியானதாகவும் நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட நேர்மறையான விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஆளாக இரு. இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை திசை மாற விடமாட்டேன். நீ என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஷ்டப்படுத்துவேன்? உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வருவதற்கு வசதியாக நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் காட்டும் பாதையில் பயணித்து நீ வெற்றி அடைவாய் என் செல்லமே. சில பேர் உனக்கு பிடிக்கலைனாலும் அவங்கள விட்டு விலக முடியாமல், அவங்கள வெறுக்கவும் முடியாமல், அவங்க கூடவே இருந்து நீ சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் புரிஞ்சு நடந்துக்கும்படி நான் உனக்கு அனுகிரகம் செய்கிறேன். வாழ்க்கையில் சில தடைகள் வருதே நினச்சி மனசு வருத்தப்படாத. இந்த தடைகளை தாண்டி உனக்கு வரப்போகிற வாழ்க்கை, உனக்கு கிடைக்க போகிற விஷயங்கள் என்பது மிக பெருசாக வண்ணமயமாக வசந்த காலமாக இருக்க போகுது என் செல்லமே. நீயும் இருட்டிலிருந்து வெளிவந்து ஒளி சூழ வாழப்போகிறாய். இனிமே உனக்கு நடக்க போகிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நடக்க வேண்டியதை நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக ஆக்குவேன்.